வட்டார வழக்கு திரை விமர்சனம். டூலெட் சந்தோஷ் நம்பிராஜன், ரவீனா ரவி மற்றும் பலர் நடிப்புல கண்ணுசாமி ராமச்சந்திரன் இயக்கத்துல இளையராஜா இசையமைத்த படம் தான் வட்டார வழக்கு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பொதுவா பிராந்தியத்தை சார்ந்த படங்களும் வட்டாரத்தை சார்ந்த படங்களும் அதன் வட்டார மொழிகளும் வெகு ஜனங்களை சேரும், அதன் மூலம் பெரும் வெற்றி பெறும் என்பது திரை உலகத்தினுடைய நம்பிக்கை. மதுரை மேற்கில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு பகை, காதல், கோபம், வெறுப்பு, கொலை, வழக்கு என்ற பல பரிமாணங்கள் அடங்கிய ஒரு யதார்த்த திரைப்படமாக உருவாகியுள்ளது இந்த வட்டார வழக்கு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் இரு பங்காளி குடும்பங்களிடையே பல தலைமுறைகளாக காழ்ப்புணர்ச்சி நிலவி வருகிறது. ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஹீரோ சேந்தன் இன்னொரு குடும்பத்தில் உள்ள சிலரை கொன்று விடுகிறார். இந்த கொலைக்கு பழி வாங்க முயல்கிறார்கள் கொலை செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினர். இந்த கதையை வட்டார மனிதர்களின் எமோஷனலாக தந்துள்ளார் இயக்குனர். படத்தில் சில குறிப்பிட்ட நடிகர்களை தவிர பெரும்பான்மையான நடிகர்கள் கதை நடக்கும் இடத்தில் உள்ள மக்களையே நடிக்க வைத்துள்ளார். இதுவே படத்திற்கு பெரிய பலம் என்று சொல்லலாம். இவர்களின் உடல் மொழியும் வசன உச்சரிப்பும் நம்மை ஒரு லைவ் கிராமத்திற்கு அழைத்து சென்று விடுகிறது. ரவீனா ரவி இதற்கு முன்பு லவ் டுடே, மாமன்னன் உட்பட பல்வேறு படங்களில் நடித்திருந்தாலும் இந்த வட்டார வழக்கு படத்தில் மண்ணின் பெண்ணாக, கிராமத்து டீச்சராக ஒரு சிறந்த நடிப்பை தந்துள்ளார். படத்தின் ஹீரோ சந்தோஷ் ஏற்கனவே டூலெட் படத்தில் நடித்தவர். இந்த படத்தில் ஒரு முரட்டு மனிதனாக கோபத்தையும் காதலையும் சரியாக கடத்தி விடுகிறார். இளையராஜா சில இடங்களில் எந்தவித பின்னணி இசையும் தராமல் உணர்வுகளை வழியே சரியாக தந்து விடுகிறார். பின்னணி இசையில் தான் எப்போதும் முன்னணிதான் என்பதை நிரூபித்து விடுகிறார் இளையராஜா. படத்தின் கதை 1987 காலகட்டத்தில் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் ராஜாவின் இசையில் வெளியான சில பாடல்கள் பின்னணியில் ஒலிக்கிறது. சுரேஷின் ஒளிப்பதிவில் கரிசல் காட்டின் வெப்பம் தெரிகிறது. இத்தனை ஆண்டுகள் தமிழ் சினிமா காணாத காதல் காட்சிகள் போல் இல்லாமல், காதல் வசனங்கள் இல்லாமல், இவ்வளவு ஏன் காதலர்கள் நேரிலும் சந்திக்காமல் மலர்ந்த ஒரு புதுவிதமான காதல் உணர்வை காட்டுகிறார் இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன். மொத்தத்துல மாற்று சினிமாவை விரும்புபவர்களுக்கும் ஒரு யதார்த்த படத்தை ரசிப்பவர்களுக்கும் வட்டார வழக்கு சரியான தேர்வாக அமையும்.